வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது அமைந்திருக்கக்கூடிய அதிமுக அமைச்சரவையில் இந்த அரசில் ஒவ்வொரு ஊழலுடைய பெயரை சொன்னாலும் கூட அந்த ஊழலை வைத்து அமைச்சர்களுடைய பெயர்களை சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் பல அமைச்சர்களும் வெகு பிரபலமாக வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அமைச்சர்களுடைய ஊழல்கள் மட்டுமல்ல, அவர்களினுடைய உளறல்கள் கூட ஒரு பக்கம் வெகு விமர்சையாகலாம் பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் மீது நெடுஞ்சாலைத்துறையினுடைய டெண்டரில் ஒரு ஊழல், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் மீது சொத்து குவிப்பு வழக்கினுடைய ஒரு ஊழல், இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குட்கா ஊழல் என்று இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் வாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு அமைச்சருடைய ஊழல்கள் பற்றி இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திலே திமுகவை சேர்ந்த வைத்தியலிங்கம் அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் மற்றும் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மற்றும் பத்திரிகையாளர் கார்த்திக், 4 பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 4 பேருக்கு வணக்கம். நான் முதல்ல வைத்தியலிங்கம் சார்ட்ட கேட்க விரும்புகிறேன். அதிமுக அமைச்சர்கள் அப்படின்னு ஒன்று ஊழல்களுடைய பட்டியல் வரும், இல்லைன்னா உலர்களுடைய பட்டியல் வரும். நீங்கள் எப்படி இந்த அமைச்சரவையை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏறத்தாழ எல்லா அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக ஓபிஎஸ் சொத்து குவிப்பு வழக்கு, தங்கமணி மின்சார கொள்முதலில் 2 நிறுவனங்களுக்கு இடையே உள்ள டிமாண்ட் நோட்டீஸ் எதிர்த்து அது ஒரு வழக்கு அவர் மீது, விஜயபாஸ்கர் மீது நீங்கள் சொன்னீங்களே குட்கா, அது இல்லாமல் அவர் பணம் எந்த வகையிலெல்லாம் அவர் லஞ்சம் வாங்கினார் என்று அவருடைய தந்தையிடமிருந்து பெறப்பட்ட பட்டியலில் யார் யார்கிட்ட எவ்வளவு வாங்கணும், என்ன வேலைக்காகன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டு ஒரு கட்டுக்கட்டாக ரீசீஸ் பண்ணணும்னு சொல்லி வழக்கு பதியப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு மேல் நடவடிக்கை எதுவும் இல்லை. இது தனிப்படம் இல்லை. அடுத்தது எடப்பாடி மீதே டெண்டர் வழக்குகள் போடப்பட்டு அவர் மேலே சிபிஐ வழக்கு பதிவு விசாரணைக்கு உயர்நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் கூட இன்றைக்கி எந்த நிலையில் இருக்குங்கிறது தெரியல. விசாரணை தொடங்கப்பட்டதா, அதனுடைய பூர்வாங்க கட்ட விசாரணை தொடங்கப்பட்டதா என்பதை பற்றிய ஒரு தெளிவில்லை. அவரும் அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறார். ஆனால் அது எஸ்பி வேலுமணி மீது தான் மிக சீரியஸான குற்றச்சாட்டு. அவர் இந்த டெண்டர் ஊழல்கள் 15, 14, 15, 16 2 ஆண்டுகளில் மட்டுமில்லாமல் தொடர்ந்து இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 கான்ட்ராக்டரை ஒரு கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டு மற்ற எவருக்குமே டெண்டர் ஃபார்ம்ஸ் கொடுக்காம டெண்டர் விதிகளை மீறி இந்த 6 பேருக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அறப்போர் இயக்கம் முன்வைத்து இது சம்பந்தமாக நாங்கள் டிவிஎஸ்சிக்கு மனு கொடுத்தோம், அரசாங்கத்துக்கு மனு கொடுத்தோம், எல்லா மனுக்களும் குப்பையில் போடப்பட்டது, எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நடவடிக்கை வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்ட வேண்டிய நிலைமைக்கு அந்த இயக்கம் சென்றது. அதில் குறிப்பாக அவர்கள் ஃபேவர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, வரதன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கம்பெனிக்கு 88% டெண்டர்கள் அங்கே போயிருக்கு. அது இல்லாமல் இந்த 6 கம்பெனிகளை சேர்ந்த கேசிபி இன்ஜினியர்ஸ், கன்ஸ்ட்ரானிக்ஸ் இந்தியா, இந்த 2 அந்த கம்பெனிகளுக்கு மற்ற 12% டெண்டர்களும் போயிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பதிலை கூட அவரால் சொல்ல முடியல. இதெல்லாம் முறைப்படி செஞ்சுருக்கோம், சிறப்படி செஞ்சுருக்கோங்கன்னு சொல்கிறாங்க தவிர அதாவது எப்படி அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு இது பெரிய நிறுவனம், கோடிக்கணக்கில் அதாவது வரவு செலவு செய்து வந்த நிறுவனம். அந்த டெண்டர் ப்ராசஸில் என்ன முறைகேடு பண்ணுறாங்கன்னா, குறைந்தபட்சம் இத்தனை கோடிகளுக்கு இத்தனை ஆண்டுகளில் நீங்கள் வரவு செலவு செய்தவர்கள் மட்டும்தான் இதில் மனு போட தகுதி படைத்தவர்கள்னு ஒரு புதிதாக ஒரு நிபந்தனையை சேர்த்து அதற்கனால மற்ற கம்பெனிகள் எல்லாம் இவர்களோடு போட்டி போட முடியாத நிலைமையை ஏற்படுத்தி செயற்கையாக ஏற்படுத்தி அதன் மூலமாக இவங்களுக்கு ஃபேர் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆனால் எதற்குமே இவங்க விளக்கமான பதிலை எதுவுமே கொடுக்க தயாராக இல்லை. அது இல்லாமல் இதை விட ஒருபடி மேலே போய் அவர் என் மேலே வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி ஏன் சம்பந்தம் ஊழல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி முக ஸ்டாலின் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கே போட்டு அதில் தளபதி ஸ்டாலின் மீது ஒரு வழக்கு முதல் தகவல் அறிக்கை பதிக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் வேடிக்கை என்னென்னா 153A அது எப்படி தான் இந்த வழக்குக்கு பொருந்தணும்னு எப்படி தான் அந்த காவல்துறை அதிகாரிகள் பதிவு செஞ்சாங்கன்னு தெரியல. ஒருவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தினாக்க அதில் உண்மை இருக்கா, குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா இல்லையான்னு விசாரிக்கணும். உண்மை இருந்தாலும் நடவடிக்கை அதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் பதியலாம். அது வேறு இப்போ இதில் கூட செய்யலாம். அவங்க இன்னொன்று பண்ணியிருக்காங்க, 504 இன்டென்ஷன் இன்சல்ட் கூட பண்ணலாம், அதோட தப்பு இல்லை. ஆனால் 153A ப்ரொமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அது எப்படி இதில் வரும்னு தெரியல. இதில் ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துவதன் மூலமாக ஒரு இரு சமுதாயங்களுக்கு இடையே உரசலை அல்லது மோதலை ஏற்படுத்தக்கூடிய அம்சம் இதில் என்ன இருக்குன்னு காவல்துறை அதிகாரிகள் தான் விளக்கணும். எனவே இப்படி பொருந்தாத அளவில் ஒரு புகாரை பதிவு பண்ணி
அதன் மூலமாகவும் வந்து குரல் வலையை நெரிக்க அதாவது பேச்சு சுதந்திரத்தை முடக்க முயற்சிக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். இதெல்லாம் மீறித்தான் ஓபிஎஸ் மேலே சொல்ல வேண்டியதில்லை, அவர் வந்து சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்புறம் தெர்மோகால் விஞ்ஞானியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் வந்து விளக்கமாகவே அவருக்கு பொதுக்கூட்டத்திலே சொல்லி அதை ஒப்புக்கொண்டே பேசுகிறார். 8 லட்ச ரூபா செலவு பண்ண 10 லட்ச ரூபா ஒரு பொறியாளர் வந்து என்னை வந்து தவறாக வழி நடத்திட்டாரு. அதனால் என்ன வேடிக்கைன்னா அந்த தெர்மோகால் இதில் போட்டாங்கல்ல, அதில் போய் செல்ஃபோன் டேப் போட்டு ஓட்டியிருக்காங்க. ஆமாம், செல்லோ டேப்பு போட்டு ஓட்டினா தண்ணியில் பட்டால் என்ன ஆங்கிறது கூட தெரியாத பொறியாளர்கள் வந்து அறிவுரை சொல்லியிருந்தாலும் அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் இதை வந்து மறுபரிவு ஆய்வு செய்ய வேணாமா? நிச்சயமா. அதிமுக அமைச்சருடைய ஊழல் ஒரு பக்கம், இந்த ஊழல்கள் பத்தி நம்ம பேசலாம். அடுத்த சுற்று நான் ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட தான் கேட்க விரும்புறேன். அறப்போர் இயக்கம் வந்து நிறைய ஊழல் பட்டியெல்லாம் வெளிக்கொண்டு வந்தீங்க, இந்த அதிமுகவினுடைய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி. இந்த அமைச்சர்களுடைய அந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமா எப்பொழுதுமே ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றுச்சு அப்படின்னா அந்த ஊழல்களுடைய பட்டியல்கள் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லக்கூடியது. ஆனா மற்ற எல்லா காலங்களை விடவும் இந்த அமைச்சரவை வந்து எந்த வகையில ஊழல் செய்வதில் கைதேர்ந்தவர்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இவங்க திட்டமிட்டு ஆட்சி காலம், ஏன்னா அடுத்து சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாலே ஆட்சி மாற்றம் நடந்துரும் போல இருக்கு, அது ஒரு பக்கம். அதனால இருக்கிற காலத்துக்குள்ள எந்த அளவுக்கு திட்டமிட்டு சுரண்ட முடியும்ன்றதுல மிக தெளிவா திட்டமிட்டு இருக்காங்க. அதற்கு உதாரணம் சொல்லணும்னா ஐயா முன்னால சொன்னது போல ஒரு 6 கம்பெனி இருக்காங்க. இந்த கேசிபி இன்ஜினியரிங், வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் கான்ஸ்ட்ரானிக் இந்தியா, செந்தில் அண்ட் கோ, எஸ்பி பில்டர்ஸ்னு. இவங்கெல்லாம் எப்படி பிட் பண்ணுறாங்க, இந்த சென்ஸ் அந்த டெண்டருக்கு போடுறாங்க அப்படின்னா ₹1 கூட மாற்றம் இல்லாமல். பொதுவாக ஒரு டெண்டர் அறிவிக்கிறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாள் 30 நாள் 60 நாள் ஆன்லைனில் இருக்கணும், யார் வேணாலும் பிட் பண்ண முடியும், யார் வேணாலும் டெண்டர் கொடுக்கலாம். ஒரு 3,20,22,240 வருதுன்னா ₹1 கூட மாறுதல் இல்லாமல் இன்னொரு டெண்டர் வருது. 2 கம்பெனியும் ஒரே குழுமத்தை சார்ந்தவங்க. யார்கிட்டேருந்து வர்றாங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள்ட்டேருந்து தான் வர்றாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரே சிஸ்டத்துல இருந்து ஒரே டெண்டர் அடுத்தடுத்து அப்லோட் ஆகப்படுது. எங்கே எங்களுக்கு ஃபில்டர் ஆச்சுன்னா இந்த எங்கேருந்து பிட் பண்ணுறாங்க, எந்த சிஸ்டத்துலேருந்து வருது, அந்த சிஸ்டத்தோட ஐபியை ஃபைன் பண்ணால் 2 ஐபியும் ஒரே ஐபி. அப்போது திட்டமிட்டு ஒரே சிஸ்டத்துலேருந்து 2 அப்லோட் பண்ணுறாங்க. ஏதோ இது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இங்கே யாரும் அறிவாளிகள் இல்லை, அதனால் ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்ற அளவில் அவங்க திட்டமிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சென்னையில் மட்டுமே இல்லை, கோயம்புத்தூர் கார்பரேஷனும் ஏறக்குறைய ₹700 கோடி இவங்க டெண்டரை ஊழல்ல வந்து முதலமைச்சரை விஞ்சி இருக்கிறார் வேலுமணி அப்படிங்கிறது உண்மையா? இல்லை, இன்னொன்று என்னன்னா இப்போ சமீபத்தில் அவங்க வழக்கு தொடுத்தாங்க அறப்போர் இயக்கத்து மேலே, தொடர்ந்து என் மேல குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும், அவங்க பேசக்கூடாது, நல்லா பாருங்க, பேசக்கூடாது, அறப்போர் வந்து இதை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ரைட்ஸ், அவங்க பேசக்கூடியது அவங்களோட உரிமை, அவங்கள நாங்கள் தடுக்க முடியாது, அவங்க தொடர்ந்து ஊழல் பற்றி பேசுவாங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது தவிர இன்னும் சில பேர் முன்னால் 2014 இருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஏஐ ப்ரெஷர் பண்ணி லஞ்சம் வாங்க சொல்லி, அவர் ஒரு நேர்மையான அதிகாரி, முத்துக்குமாரசாமி நேர்மையான அதிகாரி, இவருடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு அதில் வச்சிருந்த கடிதத்தில் நான் இந்த காரணத்தினால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு செய்தி வந்து அப்புறம் தான் முதலமைச்சர் உடனே அவரை பதவி விலக்கம் கூட பண்ணாங்க. ஆனால் இப்போ அவர் திரும்ப போட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதே போல் விஜயபாஸ்கர் எடுத்துக்கங்க. விஜயபாஸ்கர் அவங்கள பொறுத்த வரைக்கும் போன எலெக்ஷன் ஆர்கே நகர் எலெக்ஷன் கேன்சல் பண்ணப்பட்டதே அவரால் தான். ஒரு அமைச்சர்னால ஒரு எலெக்ஷன் கேன்சல் ஆகுது. என்ன காரணத்தினால வருமான வரித்துறை ஆய்வறிக்கை கொடுக்குறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் விஜயபாஸ்கர் அவங்களுடைய இடங்கள் எல்லா இடங்களுக்கும் போய் ஆய்வு செய்யும் போது ₹5 கோடி அங்கேருந்து பெறப்பட்டிருக்கிறது. இந்த இது வந்து எலெக்ஷனுக்காக பணம் பரிமாற்றம் செய்யறதுக்காக தான் உறுதி செஞ்சதுனால தான் இந்த எலெக்ஷனே மாற்றி வைக்கிறாங்க. அவருடைய தந்தையார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, 12,96,000 இது வந்து லஞ்சமாக பெறப்பட்ட பணம் தான் சொல்லி அவர் தந்தையாரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய சமயத்தை நம்ம பார்க்குறோம். இதை அதுக்கடுத்து அவர் பேரில் ஒரு ₹89 கோடி உதவியாளர் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறாரு. யாருக்கெல்லாம் இந்த தொகுதியில யார் வழியா பணம் சப்ளை பண்ணப்படுது ஆர்கே நகர் தொகுதியில, அது ஒரு விவரம் வச்சிருந்தாங்க. முதலமைச்சர் உட்பட ஒரு பல்வேறு பட்டியலே இருக்கு. எல்லாரும் என்ன சொன்னார்னா எல்லாருமே சர்ச் பண்ணாங்க, என்னோட பாத்ரூம் கூட சர்ச் பண்ணாங்க, ஒரு 10,000 கூட கண்டுபிடிக்க முடியலங்க அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த ₹89 கோடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ₹5 கோடி கண்டுபிடிச்சு வருமான வரித்துறை ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னால. அதை பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இது வரைக்கும் வரல. அதுதான் அப்படின்னா ஊழல் பாத்தீங்க, நிலக்கரி ஊழல் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏறக்குறைய ₹6,000 கோடி மேல ஓவர் இன்வாய்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல குவாலிட்டி தரம் குறைந்ததும் கொடுத்துருக்காங்க.
இவங்க நத்தம் விஸ்வநாதன் அவங்க அமைச்சராக இருக்கும்போது அதில் இருந்திருக்கு. இது ஒரு வேளை தான். ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் 9 ரூபாய்க்கு வருதுன்னா, இரண்டாம் குவாலிட்டி 6 ரூபாய்க்கு வருதுன்னா, இவங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பொருட்கள் வாங்குறோன்னு சொல்லி 9 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் பண்ணிட்டு, ஆனால் 6 ரூபாய்க்கு உள்ள பொருளை இவங்க வாங்குறாங்க. அதன் அடிப்படையில் ஏறக்குறைய 6000 கோடி ரூபா நமக்கு இழப்பீடை ஏற்படுத்தியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியுது. அப்போ மக்கள் மனசில் இவங்க தெளிவாக திட்டமிட்டுருக்காங்க, இருக்கக்கூடிய ஆட்சி காலத்துக்குள்ளே எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவும் மிக சிறப்பாக திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டெண்டர் இவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் முறையாக ஒரு கம்பெனி வருது. இப்போது மெடிக்கல் அவுட் சோர்ஸ் பண்ணாங்க, மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாங்க, நர்ஸுக்கு எடுத்தாங்க. இதுக்கெல்லாம் எடுக்கும்போது வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அந்த பிட் பண்ணுறதுக்கு டெண்டரை அப்ளை பண்ணுறதுக்கான தகுதியே இல்லாத சமயத்திலையும் கூட அப்போ நெகோஷியேட் பண்ணிக்கிறாங்க. நிபந்தனைகளையும் இந்த தகுதி இருந்தால் தான் டெண்டர் பண்ண முடியுன்ற தகுதியை குறைச்சிக்கிட்டு இவங்க ஃபைட் பண்ணதுக்கு பிறகு டெண்டரை ஓகே பண்ண வச்சுட்டு திரும்ப குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அந்த நிபந்தனைகளோட தன்மைகளை. ஏன்னா வேற யாரும் உள்ளார வந்து டெண்டர் போட்டக்கூடாது. அப்போ இந்த 6 நிறுவனங்களும் திட்டமிட்டு நீ இந்த டெண்டர் எடுத்துக்கோ, அந்த டெண்டர் நான் எடுத்துக்கிறேன், இந்த டெண்டர் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். அப்போ இந்த குழுமமாக மிகச்சிறப்பாக திட்டமிட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுத்துக்கிட்டு போறதுல தெளிவா இருக்கிறாங்க. நிச்சயமா தங்கமணி, அதுக்கப்புறம் வந்து வேலுமணி, அதற்கு பிறகு வந்து விஜயபாஸ்கர், இவங்க எந்தெந்த இடத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க, எவ்வளவு வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க விஷயங்கள் நீங்க பட்டியல் போட்டீங்க. ரெண்டாவது, இருக்கிற காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான், அதற்குள்ள நம்ம எவ்வளவு சம்பாதிச்சுக்க முடியுமோ அப்படி சம்பாதிச்சுக்கணுங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் ரீதியான ஒரு பார்வையை நீங்க வந்து முன் வச்சிருக்கீங்க. கார்த்திக் கிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது ஒரு பக்கம் அதிமுகவினுடைய அமைச்சர்கள் அப்படின்னா ஊழல் அப்படின்னு நிறைய பட்டியல் வாசிக்கிட்டே போறார் ராதாகிருஷ்ணன் சார். ஆனா எல்லாருமே அதிமுக அமைச்சர்கள்லாம் எள்ளி நகையாடுற இல்ல அவங்களை வந்து ஒரு கேலி கூத்தா பார்க்குற ஒரு சமூகமும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படிதான் இருக்கு. உண்மையிலேயே அதிமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாருமே ஊழல்வாதிகளா இல்ல சும்மா சாதாரணமா அவங்க எல்லாம் சும்மா காமெடி பீஸ் அப்படின்னு நம்ம வந்து கடந்துட்டு போகக்கூடிய ஆட்களா நீங்க பாக்குறீங்களா? இல்ல ரெண்டுமே உண்டு. இதுல ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்களும் உண்டு, சில கேர்லெஸ்ஸா ஜோக் அடிக்கிற மாதிரி சீரியஸான அரசியல் பேசுறவங்களும் உண்டு. நேற்று முந்தா நாளைக்கு கமல் கூட பதில் சொல்லியிருந்தார், நடிகர்களை வந்து எருமை மாடுகளோட ஒப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தார். அது வந்து ஒரு மார்னிங் வாக் போகும்போது நேரு கேண்டிடேட்டை உட்கார வச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாரு, ஆற்று மேலே நின்றுட்டு கை காமிச்சு பார்த்துட்டு இருந்தால் எல்லாரும் பார்ப்பாங்க, கட்சியில் பார்த்தா எருமை மாடு சேர்த்துல புரண்டுட்டு இருக்கோம்னாரு. இதை அவர் சொன்னது வந்து ஒரு நடிகருக்கு வரக்கூடிய பெரிய கூட்டத்தை பற்றி பேசுகிறார். அதுக்கு தெர்மாக்கோலுக்கும் விளக்கம் கொடுத்தாரு, அந்த என்ஜினியர் தப்பு பண்ணிட்டார், அது சரி, அதெல்லாம் ஒட்டலை. இதுக்கா இந்த பேச்சுக்கள்னால இப்போ ராஜேந்திர பாலாஜியும் வந்து இதே மாதிரி சில கருத்துக்களும் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க அமைச்சர் மாற்றி கேட்கறது. பட் இது என்னென்னா இவங்களோட இந்த கேர்லெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு இனாக்கே ஸ்டேட்மெண்ட், சும்மா போன போக்கில் இந்த மாதிரி ஜோக் அடிச்சுட்டு போகிறதுனால அதனால அதுக்கு பின்னாடி இருக்கிற ஊழல்களை வந்து நம்ம மறந்துட முடியாது. இது ஒரு சில அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுறாங்க, அது அவங்களோட ஸ்டைலா இருக்கலாம், இல்ல நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க அதுக்காக அவங்களோட அரசியலை வந்து நம்ம புறந்தள்ளிட முடியாது. அவங்களுக்கு சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்ணி அமைச்சர் ஆனவங்க தான். ஸோ அவங்க அவ்வளோ கேர்லெஸ்ஸா நம்ம ஒன்றும் தெரியாதவர்களும் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணவும் முடியாது. அதற்காக வந்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி சீரியஸான குற்றச்சாட்டுக்குள்ளான அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஜோக்கெலாம் அடிக்கிறது இல்லை, அவங்க பேசுகிற சீரியஸ் பாலிடிக்ஸ் தான். இதில் வந்து என்னென்னா இது மறந்துடக்கூடாது, மிக்சர் ஆஃப் டூ ரெண்டுமே இருக்குது. இல்லை இந்த மாதிரி விளையாட்டு பேசுகிற கேர்லெஸ்ஸாக பேசுகிற அமைச்சர்களும் இருக்கிறாங்க, பெரிய சீரியஸ் குற்றச்சாட்டுக்குள்ளான இன்க்ளூடிங் முதலமைச்சர் அளவில் கூட வந்து எல்லா குற்றச்சாட்டுக்குள்ளான அமைச்சர்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து இப்படி பேசுகிறாங்கன்றதுக்காக அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஜோக்லராக பேசுகிறாங்க, காமெடியாக பேசுகிறாங்கன்றதுக்காக அது அவங்களோட ஊழல்களை புறந்து. நிச்சயமா இதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் வந்து பேசும்போது சொன்னார், நம்ம இருக்க போகிறது கம்மியான நாட்கள் தான், மீண்டும் வருவோம் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது, அப்படிங்கிறதுனால எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. அதனால தான் துறை வாரியா இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறார். அது அரசியல் ரீதியா நீங்க எப்படி பாக்குறீங்க, அது சரிதானா? இல்ல பொதுவா வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து வர்றது இயற்கை, ஒரு ஆட்சியில வரும். பட் எப்போ அது பூதாகரம் ஆகணும், அது விசாரணை வரைக்கும் போகணும்னா அந்த ஆட்சி முடிஞ்சு வேற ஒரு ஆட்சி மாறும்போதோ இல்லை பெரிய அளவுக்கு வெளியே வரும்போதே தான் இது முன்னாடி நடந்திருக்கு, மித்த ஆட்சிகளையும் நடந்திருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ஆட்சி பண்ணும்போது 2 வருஷத்துல இவ்வளோ குற்றச்சாட்டுக்கு உள்ளானது வந்து இந்த முறை தான். முதலமைச்சர் ஆரம்பிச்சு நிறைய அமைச்சர்கள் பட்டியலிட்டே போகலாம். அவர் சொன்ன மாதிரி வந்து ஏகப்பட்ட அமைச்சர்கள் அதில் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் வெளிவர்றது. இப்போ இவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு தான் சொன்னார். அப்புறம் இதே மாதிரி இதை விட முக்கியமான பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு கொலை சம்மந்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் இடத்துல கொலை சம்மந்தப்பட்ட கேஸ் இருக்குது, அது பேசக்கூடாதுன்னு தடையெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் இப்போ போயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து வாயடைக்க தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டில் இருக்கும்போது 2 வருஷத்துலேயும் இவ்வளோ குற்றச்சாட்டுகள், இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள் வந்தது, இவ்வளோ சீரியஸான குற்றச்சாட்டுகள் வந்தது வந்து இது
கொஞ்சம் புதுசு தான், கொஞ்சம் அதிகமும் தான், கொஞ்சம் புதுசும் தான் இந்த ஆட்சியில. நிச்சயமா நான் அக்னீஸ்வரன் சார்கிட்ட கேட்க விரும்புகிறேன், ஏன் தொடர்ந்து அதிமுக அமைச்சர்கள் மேலே இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள்? ஆனால் இதுக்கு விளக்கம் கேட்டால் ஒவ்வொரு முறையும் அறப்போர் இயக்கம் வந்து அம்பலப்படுத்துறாங்க, பாருங்க இதுதான் டாக்குமெண்ட், இதுக்கு இவ்வளோ பில்லு போயிருக்கு அப்படின்ற தெளிவாக வெளிப்படுத்துறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அமைச்சர்கள் மறுக்கிறதே வச்சிருக்காங்க. அமைச்சர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? இல்லை, அதாவது நம்ம சும்மா ஒரு சீட்டு குலுக்கி போட்டு அமைச்சர் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. இது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே பதவி பிரமாணம் எடுத்து தான் ஒரு அரசாங்கம் நடைபெற்றுட்டு இருக்கு. ஒரு மக்களால் ஓட்டு போட்டு தான் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி அதிகாரம் நடக்குது. புரட்சி தலைவி அம்மா அவங்களுக்கு போட்ட ஓட்டு இன்னைக்கு இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு ஆளுகிற கட்சி இருக்கிற போது எதிர்கட்சி அல்லது மற்ற பல சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுவது இயற்கைதான். அதை விட அரசியல் கட்சி வந்து காழ்ப்புணர்ச்சியோட நடவடிக்கை எடுக்கும். இந்த மாதிரியான விவாதங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் அது எல்லாம் நீதிமன்றத்தினுடைய பார்வையில் ஆவணங்களினுடைய அடிப்படையில் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை வைத்துத்தான் ஒருவர் குற்றவாளியா இல்லையா என்று சொல்ல முடியும். நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி அப்படி நடக்குது, அங்க அப்படி பேசுறாங்க, இங்க இப்படி பேசுறாங்க. கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் பதவியும் அலையிருக்கிறாரே. அப்ப அங்க அந்த நீதித்துறை கையாண்டு அது நீதித்துறையினுடைய மாண்பை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசாங்கம் நடக்கிறதுன்றதை யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே. ஆகவே இந்த காழ்ப்புணர்ச்சிகள், இந்த புகார்கள், நீங்க கொடுக்கக்கூடிய மனுக்கள் எல்லாம் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கொடுக்கக்கூடிய மனுக்கள் தான். ஆனால் அது தனிப்பட்ட நபரின் மீது இருந்தது என்றால் அதை நீங்கள் கண்காணிக்கலாம். அது வந்து விஜிலன்ஸ் கமிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது, அது நடவடிக்கை எடுக்கலாம். நிச்சயமா சார். ஆரம்பத்தில் முதல் சுற்றுல வைத்தியலிங்கம் சார் பேசும்போது வந்து சொன்னாரு, இந்த நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஊழல் அப்படிங்கும்போது நம்ம ஊழல் தடுப்புக்கு போய் அவங்க விசாரணையை நடத்தலை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுற செய்தி தான் வந்ததே ஒழிய அது வந்து விசாரணை நடந்ததா அப்படிங்கிறது தெரியல. அதற்கு பிறகு அமைச்சர் தங்கமணியா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், எல்லாமே ஊழல் தடுப்புக்குள்ள வந்து நேர புகார் போயிருக்குது. ஆனா முதலமைச்சருடைய நேரடியான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புல சரியா விசாரணை நடத்தல அப்படிங்கும்போது நீதிமன்றத்தை பத்தி நம்ம எங்க பேச முடியும்? ஏன்னா முதலமைச்சர் கீழ இருக்கக்கூடிய இந்த அமைப்பே வந்து விசாரணை நடத்தலங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மையா இருக்கு இல்லையா சார்? ஒரு ஆளுகிற ஆட்சி மேல நீங்க புகார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நீதிமன்றத்தினுடைய பார்வையில சிபிஐ இந்திய புலனாய்வு துறைக்கு நீங்க ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா அதுல முதலமைச்சரா இருந்தானே யாரா இருந்தானே சார் எல்லாத்துக்கும் ஒரே நடவடிக்கை தான் சார். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இல்ல ஆனா ஒண்ணு நடக்கலையேங்கிறத சார். ஏன் நடக்கல அப்படின்னா ஒரு அரசியலமைப்பினுடைய சட்டத்தின்படி சல்லுன்னு உடனே கேட்ட உடனே ஒருத்தர் தூக்குல போட்டுற முடியாது. ஆக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முறைப்படி தான் சிபிஐக்கு கொண்டு போய் அவங்க எல்லாத்துக்கும் சம்மன் சர்வ் பண்ணி அது குற்றம் இருக்கிறது என்று பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டால் அது யாரா இருந்தாலும் பதவி விலகத்தானே செய்ய வேண்டும். அதுவரை அவசரம் ஏன்? இப்போ நீங்க சொல்றீங்க டெண்டர் விட்டாங்க சீக்கிரமா அவங்களே சேர்ந்து 2 பேர் இதுல போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இந்த டெண்டரை முறைப்படி ஆன்லைன்ல கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியதே புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி தானே. அப்ப அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இவர் இப்படி பண்றாரு, இவர் இப்படி பண்றாரு, கரெக்ட். அது தவறா சரியா என்பது பார்க்க வேண்டியது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீதிமன்றம் தான். நிச்சயமா இந்த கேள்வி நான் ராதாகிருஷ்ணன் கேட்கிறேன். அதாவது உங்களுடைய கோரிக்கையில ஒண்ணு இந்த ஆன்லைன்ல டெண்டர் அப்படிங்கறத கொண்டு வரணுங்கிறது தான். அதை நாங்க செயல்படுத்தணுமே அப்படிங்கிறாரு. நீங்க அதுல ஏன் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஆன்லைன்ல டெண்டர் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்கல. ஆன்லைன்ல கொண்டு வந்ததுனால தான் இந்த ஊழல்கள்லாம் வெளிக்கொணரப்படுது. இது தொடர்ந்து நீடிக்கணும்ன்றோம். அந்த வகையில பாராட்டு ஆன்லைன்ல கொண்டு வந்தது. ஆனா இது ஆன்லைனில் கொண்டு வந்ததுனால இந்த குற்றமாக மட்டுமே எடுத்துப்போம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் இப்போது துணை முதலமைச்சராக கூடிய ஓபிஎஸ் அவங்க வருமானத்துக்கு அதிக அளவில் சொத்து சேர்த்தாங்கன்னு சொல்லி டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட்டுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இருந்தால் அவங்க ஆக்ஷன் எதுவுமே எடுக்கலை. கோர்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுறாங்க. கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு முகாந்திரம் இருக்குது, இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய செய்திக்கு முகாந்திரம் இருக்குது, ஆக்ஷன் எடுக்க சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? ஏன்னா அமைச்சரும் முதலமைச்சருக்கு கீழே தான் அந்த துறையே இருக்கு. அந்த துறையில உள்ளவங்க எப்படி முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ கேள்வி கேட்க முடியும்? அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து வேற யாராவது வரணும், இல்லை இது சிபிஐக்கு வெளில போகணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா அதிகார வர்க்கங்களும் தனக்கு எது வசதியாக இருக்கிறதோ அந்த வழக்கை மட்டும் விசாரிக்கிறது, மற்ற வழக்குகளை காலம் தாழ்த்துறதோ இல்லாமல் பண்றதோன்றது ரெகுலராகவே நடக்கிறது. இதுல
இல்ல இதுல வந்து அந்த ஊழல் தடுப்புக்கான அந்த ஆணையர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் எப்படி விசாரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. நீங்க சொன்னீங்க அதுல சிபிஐ விசாரணைக்கு போகணும் பிடிக்கிறதா. என்னோட கேள்வி என்னன்னா, இவர் சொல்றாரு சிபிஐக்கு போனது என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறார். அப்ப நம்ம எங்க தான் போறது அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? ஏற்கனவே தெரியும் இவங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதிகாரத்தை எங்கேயோ கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்க மட்டும் எப்படி சிபிஐ விசாரிக்க முடியும்? சிபிஐ யார்கிட்ட இருக்க போறது? மத்தியில் ஆளக்கூடியவங்கள்ட்ட இருக்கு. ஏற்கனவே இவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருக்கிற சமயத்துல எப்படி இவர்கள் மேல அந்த வழக்கை விசாரிப்பாங்க? நீங்க ஜனநாயகத்தை இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியும். அப்படி பதவி விலகி இருக்கிறதா இருந்தா இன்றைய தினத்துக்கு விஜயபாஸ்கர் 10 தடவை பதவி விலகி இருக்கணுங்க. ஒரு தடவை கூட நான் ஒரு கடிதம் கொடுக்கல, ஒரு இன்வெஸ்டிகேட் முடிச்சு ரிப்போர்ட்டே வரல. எவிடன்ஸ் அவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு. ஆர்கே நகரில் கிடைச்ச எவிடன்ஸை விட உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம், கட்சியிலேருந்து எடுத்திருக்கோமா இல்லை ஆட்சியிலேருந்து எடுத்திருக்கோமா, முதலமைச்சர் பதவியிலேருந்து நான் இந்த அமைச்சர் எடுத்திருக்கேன் அப்படின்னு முதலமைச்சர் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஒருத்தர் கூட மாற்று கருத்து கொடுக்கல. அப்போ எப்படிங்க ஜனநாயகம் இருக்குன்னு நம்ம நம்ப முடியும்? நிச்சயமா. நான் கார்த்திக் கூட கேட்க விரும்புகிறேன். அதாவது ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு இந்த 2 வருஷத்தில் நடந்த ஊழல் அப்படிங்கிறது ரொம்ப பெரியது, அபாயகரமானது அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. ஜெயலலிதா இல்லாததை பயன்படுத்தி நம்மளை கேள்வி கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் தோன்றித்தனமாக எல்லா விஷயங்களையும் செயல்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுல ரெண்டுமே உண்மைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் சொன்ன மாதிரி இந்த டெண்டர்கள் எல்லாமே அந்த சொல்லப்பட்ட காலம்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 2014 இருந்தே நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்பவே இந்த டெண்டர்கள் முறைகேடுகள்லாம் இது முறைகேடுகள்னு சொல்லப்படுறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த டெண்டரை விட்டது 2014 இருந்து. அப்போ அவங்க நல்லா தான் இருந்தாங்க, ரொம்ப ஆக்டிவா தான் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த பீரியட்லேருந்தே தான் நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்க இல்லாதனால மட்டும் இவங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வளதுன்றதை நம்ம ஒத்துக்க முடியாது. அதுக்கு முன்னாடியும் நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வசதியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க புது பவர் சென்டராக நீங்கள் இன்னொரு விஷயம் கூட சொன்னார், சிபிஐக்கு போயிட்டதுனால வந்து இன்னும் எதுவுமே நடக்கலைன்னு. சிபிஐக்கு தான் இதுக்கு முன்னாடி வந்து சேகர் ரெட்டி அவர் அப்படின்றவர்கிட்ட பிடிச்ச பணமும் போச்சு. கடைசியாக அதில் வந்து டெவலப்மெண்ட் வந்து இவங்க போட்ட 2 எஃப்ஐஆர் குவாஷ் தான் ஆச்சு ஹைகோர்ட்டில். சிபிஐ போட்ட எஃப்ஐஆர் இது வரைக்கும் அது ஆர்பிஐ சொன்ன விளக்கம் வந்து அந்த பணத்தை நாங்கள் சீரியல் நம்பரே நோட் பண்ணாமல் எல்லா பேங்குகளுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. இது எல்லாரும் ஒரு நோட்டு 2 நோட்டுக்கு கியூவில் நின்றுட்டு இருந்து மக்கள் செத்துட்டு இருந்தப்போ ஒருத்தர்கிட்ட மட்டும் எப்படி 32 கோடி ரூபாய் வந்து ஃப்ரெஷ்லி மின்டட் கரன்சி இருந்ததுன்னு இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் வந்து அது முடிவுக்கும் வரல. இது வரைக்கும் அவங்க சொல்லவும் இல்லை அது எப்படி நடந்ததுன்னு. ஸோ இந்த சிபிஐக்கு போகிறதுனால மட்டுமே வந்து இந்த கேஸ் எல்லாம் வந்து உண்மை கிடைச்சிரும், நீதி கிடைச்சிரும்ன்றதுக்கு எந்த ஒரு இது ப்ரூஃபும் கிடையாது. அதுக்கான உதாரணமே இல்லை. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சிபிஐ ஆக்டிவாக வேலை செஞ்சுருக்கு. இப்போ லல்லு பிரசாத் யாதவ் இன்னைக்கு பெயில் அப்போஸ் பண்ணி எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணணுன்றதுல ரொம்ப ஆக்டிவாக சிபிஐ வேலை செஞ்சுருக்கு. இப்போ சேகர் ரெட்டி கேஸில் என்னாச்சுன்னு தெரியும். சிபிஐ ரைடு வந்து செக்ரட்டேரியட்லேயே நடந்தது. அதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் என்னாச்சு? இந்த கேஸ்லாம் ஏதாவது லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வந்துச்சா? இந்த விசாரணை ஏதாவது துரிதப்படுத்தப்பட்டதா? இதே நீங்கள் சொல்கிற இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்போ 89 கோடி ரூபா பறிமுதல் பண்ணுறதுக்கான சில விநியோகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்குன்னு அதன் அடிப்படையில் தான் வந்து எலெக்ஷனே வந்து ஃபஸ்ட்டு வந்து ரத்து பண்ணாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு சொன்ன கட்சி தான் வந்து பிஜேபி. அப்போ அங்கே ஒரு வேட்பாளரை கூட போட்டிருந்தது. இவங்க மேலே இதெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சிபிஐ நடவடிக்கை எடுக்கணும் இதே ஐடி தான் சொல்லி அந்த வழக்கில் தான் வந்து ரத்தே பண்ணாங்க. இப்போ அவங்க சேர்ந்து தான் கூட்டணி வச்சிருக்காங்க. நிச்சயமா. அதாவது சிபிஐ வந்து எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்குதுன்றதும் நம்ம பார்க்கணும். சிபிஐ இது வரைக்கும் எடுத்த நடவடிக்கைகள்லாம் வந்து தேவைப்பட்டப்போ வந்து வேகமாக நடத்திருக்கு. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நடந்த இந்த சமீப காலத்தில் பர்டிகுலராக 2016க்கு அப்புறம் நடந்த ரெய்டுகள் எல்லாம் எந்த ப்ரோக்ரஸும் எந்த கேஸ்லையும் பெருசாக வந்துடல. கண்டிப்பா. இப்போ அக்னீஸ்வரன் வந்து பேசும்போது சொல்றாரு இதே இதில் தான் வந்து ஒருத்தர் பதவியெல்லாம் விலகி இருக்கிறாரு, நீங்க அதெல்லாம் கூட கருத்துல கொள்ள மாட்டீங்க, குற்றச்சாட்டுறதே நீங்க வந்து குறிக்கோளா வச்சிருக்கீங்கன்ற. அக்னீஸ்வரன் சொன்ன குறிப்பிட்ட சீட்டு வந்து அனைவரும் பாலகிருஷ்ண ரெட்டி தான் சொல்றாரு நினைக்கிறேன். அது வந்து பொது சொத்துக்கு சேதப்படுத்திய விளைவு, அது வழக்கு, அது ஊழல் சம்பந்தப்பட்டதல்ல, சட்ட ஒழுங்கு குற்றம் சம்பந்தப்பட்டது. அதில் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு விசாரணைக்கு வரும்போது சாட்சியங்கள் மூலமாக குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால அவர் அமைச்சர் தானே. அதாவது நண்பரே நான் சொல்ல விவாதிச்சுட்டு இருக்கிறது ஊழல். அது வந்து நீங்க வந்து ஒரு குற்றம் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த குற்றம், அது கிரிமினல் ஆக்ட்ல அதுக்கு சாட்சியம் இருந்ததுனால தண்டிக்கப்பட்டவர், அது நீதிமன்றத்தினால், அது தவிர்க்க முடியாது. அதனால நீங்க வந்து அது முன்வந்தீங்கன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா இப்போ காலம்புற கடைசியில் இப்போ இந்த பிஜேபி மத்திய அரசே வந்து லோக்பாலை வந்து எப்போ நியமிச்சாங்க? உச்சநீதிமன்ற தலையில் கூட்டி கடைசி நேரத்தில் பதவி விலக போகிற இந்த தேர்தல் வரப்போகிற இந்த காலத்தில் வந்து நியமிச்சிருக்காங்க. ஆனால் லோக் ஆயுக்தாவை இவங்க முதல்ல சார் என்ன பண்ணாங்க? அதான் வேடிக்கை. ஒரு லோக் ஆயுக்தா தலைவரை நியமிச்சாங்க தவிர 2 மெம்பர் நியமிச்சது உயர்நீதிமன்றம் இப்போ இன்னைக்கு தடை செஞ்சுருக்கு, அதான் நிறுத்தி வச்சிருக்கு. அதில் ஒருத்தர் வந்து முந்தைய டிஎன்பிஎஸ்சி உறுப்பினரை போட்டு அது வந்து அந்த நியமனம் செல்லாதுன்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர். இன்னொருத்தர் ஆறுமுகம் வந்து இவங்க அதிமுகவுடைய வழக்கறிஞர் குழு தலைவர்.
அவர் ஒரு கட்சி சார்ந்தவர், ஒரு கட்சியில் பொறுப்பேற்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். அவர் வந்து லோகாயுக்தில் வந்து யார் சார்பும் இல்லாமல் ஒருத்தர் நியாயம் வழங்கக்கூடிய ஒரு குழுவில் கட்சிக்காரரை போடுவீங்களே, இது வந்து எப்படி நியாயம் கிடைக்கும்? அது மாநில அரசு அந்த உரிமை இல்லையா? இல்லை இருங்க, இருக்குமா இல்லையாங்கிறது இப்போ நீதிமன்றம் தெரிவிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு சார்பாக வந்து மூடி மறைப்பதற்கான முயற்சிகளை நடத்திட்டு இருக்கீங்கிறது தெளிவாக தெரியுது இல்லை? அதாவது எங்கள் ஆளே நாங்கள் எங்கள் மேலே விசாரணைக்கு போட்டுக்கணும்னா என்ன அர்த்தம்? உனக்கு உண்மையை சொல்ல மாட்டாருன்னு அர்த்தம். இப்படி அது சொல்கிறேன், தப்பு செஞ்சால் கூட வெளிப்படையாக செய்கிறீங்களேங்கிறேன். கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அச்சமும் இல்லாமல் மக்கள் எள்ளி நகையாடுவார்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் ஆமாம் நாங்கள் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை நீங்கள் செய்கிறீங்க. அதுதான் எங்களுக்கு வந்து நகைப்புக்கிடமா இருக்கு. இல்லை, கண்டிப்பாக அதிமுக அமைச்சருடைய பேச்சு கூட எல்லா இடங்களையும் நகைப்புக்குரிய ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்து குற்றம் சுமத்தி வந்தாருங்க. என்ன சொன்னார்? எல்லா பிரைவேட் பிராண்டில் உள்ள பால்கள் அத்தனையும் கலப்படம், அதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடியது, நான் இது சம்மந்தமான ஆய்வுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அந்த அறிக்கை வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன்லாம் பெருசாக வாய்ச்சோட விட்டார். அப்புறம் நீதிமன்றத்துக்கு போச்சு. நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வச்சாங்க. என்ன நிபந்தனை அடிப்படையில் என்ன எதிர்பார்ப்பில் அவர் அப்படி பேசினான்னு தெரியல. இல்லை தனியார் நிறுவனங்களுக்கும் இவருள்ள உடன்பாடு கையெழுத்தாகி அதனால் தன்னோட டோன் டவுன் பண்ணிட்டாரானுங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நடந்தது, மக்களுக்கு உண்மை மறைக்கப்பட்டது. இதை பற்றி ஆய்வில் என்ன அது வந்து பாதுகாப்பானதா பாதுகாப்பு அற்றதா, இதை அரசு கொடுக்கணுமா மக்களுக்கு தெரியப்படுத்தணுமா வேணாமா? இது வரைக்கும் ராஜேந்திர பாலாஜி அந்த கடமை செஞ்சிருக்காரா? இல்ல, நிச்சயமா அமைச்சர்கள் வந்து ரொம்ப வெகுளித்தனமா கூட பேசுறாங்களா? ராஜேந்திர பாலாஜி இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ட்டே அவர் மேல வந்து ஒரு ஸ்டே கேக் ஆர்டர் பேசக்கூடாது, இத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சருக்கு அவர் துறை சார்ந்து பேசக்கூடாதுன்னு ஒரு உச்சபட்ச ஆணையே இதுதான். ஆதாரம் இல்லாம நீங்க எந்த குற்றச்சாட்டையும் வெளிப்படையா இப்படி வைக்க கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னது. இதை விட அவர்களுக்கு வேற என்னத்தை சொல்ல வேண்டும்? கண்டிப்பா அக்னீஸ்வரன் சார் கிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதிமுக அமைச்சர்களுடைய மேடை பேச்சுக்கள் அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு ஏதோ 2 கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ற அளவுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி பேசுறது, அதாவது செல்லூர் ராஜுவா இருக்கட்டும், திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கட்டும், இப்படி ஒரு பட்டியலே நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம். ரொம்ப வெகுளித்தனமான பேச்சா, இயல்பாவே அவங்க அப்படித்தானா, இல்ல மக்களை திசை திருப்புவதற்காக? அவர் சொன்னார் அந்த ஊழல்கள்லேருந்து திசை திருப்பதுக்காகவா அப்படின்னு கூட ஒரு கேள்வி இருக்குது, அதுக்காக பேசுறாங்களா? இல்லை அப்படிலாம் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவங்க மறைவுக்கு பிறகு தியாக தலைவி சின்னம்மா இந்த ஆட்சியை எப்படி நாம் வந்து கையில் விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்க. இந்த ஆட்சி நீடிச்சிட்டு இருக்குது. இந்த ஆட்சி நீடிச்சிட்டு இருக்கு. சின்னம்மாவோட ஆட்சி நீடிக்கலையே, அம்மாவோட ஆட்சி தானே நீடிக்குது சார். அரசியல் பார்வையில் நான் வந்து சரவணன் சார் கேள்வி கேட்கறதுக்கு நான் சரியா பதில் சொல்ல எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விதமா ஏதாவது ஒன்று போட்டு நான் மழுப்புவேன். அது இயற்கை, அது அரசியல்வாதிக்கு வாடிக்கை. இனிமேலுக்கெல்லாம் வந்து பொய் புறாடு பித்தலாட்டமெல்லாம் நான் ஈஸியாக சொல்லி தப்பிச்சிட முடியாது. சமூக ஊடகங்கள் இன்னைக்கு அப்படியே கழுத்துல கரெக்டா பிடிச்சி பாயிண்ட் அவுட் பண்ணி காலி பண்ணிடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் காலத்திற்கு ஏற்றாற் போல தன்னை தற்காத்து கொண்டு தகவமைத்து கொண்டு வாழ தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டிக்கிற போறோம். ஒரு கிளாஸ் டீச்சர் ஒரு நாள் கிளாஸ் ரூமுக்கு வரல, அவங்க பசங்களுக்குலாம் ஒரே குஷியா இருக்கும். அது மாதிரி ஒரு தனி மனித ராணுவமாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவங்க இவங்களெல்லாம் இந்த பயிற்சிக்கு இந்த ஆளுமைக்கு அப்ப அம்மா இல்லாதது அதிமுக அமைச்சர்கள் கொண்டாட்டம்ன்றீங்க? இல்ல நீங்க தான் சொன்னீங்க கொண்டாட்டம் இல்ல. ஹெட்மாஸ்டர் வரல அப்படினா ஆசிரியர்கள் ரிலாக்ஸா இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்றேன். இல்ல அத நான் சொல்றேன், கொண்டாட்டம் என்று சொல்லவில்லை. அப்ப ரிலாக்ஸா இருக்காங்க. அப்படி ரிலாக்ஸா இருக்கிற போது நம்ம வார்த்தைகள் எல்லாமே நாம அமைச்சர் இல்ல அத சொல்றேன், அமைச்சர்கள் வார்த்தைகளை அம்மா இல்ல ரிலாக்ஸா இருக்காங்க சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமைகளை இன்னைக்கு கொஞ்சம் சுதந்திரமா இருக்கிறது நாட்டுக்கே தெரியும். உண்மை அதுதான். அப்ப வந்து அம்மா அவர்கள் அந்த கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, பேசவே விடாம வச்சிருந்தாங்கன்ற சார். தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் சார் நடந்துட்டு இருக்கு. ஆனா எல்லா கட்சியிலயும் பேசுறாங்க சார். இவ்வளவு நாள் நாங்க ஆட்சியில இருக்கிறோம், அந்த தப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுது. அடுத்து திமுக ஆட்சிக்கு வரட்டும், அங்கேயும் 4 பேர் இருப்பாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆட்சியில இல்லனாலும் அதிமுக அமைச்சர்களாக இருந்தவங்க கவனிக்கப்படுவாங்க. அப்படித்தான் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இந்த ஆட்சி அம்மா போனதற்கு பிறகும் 89 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கக்கூடிய உங்களால் இந்த நாட்டினுடைய எங்கள் ஆட்சி நீக்க முடிந்ததா? இல்ல முறையாக ஜனநாயக ரீதியாக அதே மாதிரி தான் ஜனநாயகம். அமைச்சர் பேசுகிறார் என்றால் சில நேரத்துல வந்து பேசலாம், ஆனா அந்த பேச்சு வந்து அது ஏற்புக்கூடியது தானா? இதனால் இந்த இந்திய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய பேச்சா?
அத நீங்க பார்க்கவே இல்ல மாட்டீங்க சார், அது கூட சீரியஸான கண்டென்ட் எடுத்துட்டு அப்ப போயிடலாம் சார். நீங்க காமெடியா எடுத்துட்டு இல்ல இல்ல அமைச்சர்களாக அப்ப நீங்க சீரியஸாவும் எடுக்க மாட்டீங்க, காமெடியாவும் எடுக்க மாட்டீங்க. ஏதோ ஒண்ணு ஒரு சாதாரண ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம்னா அதை வச்சு அப்படியே அவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடிய இந்த சமூக வலைதளம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இல்ல இல்ல சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், காமெடியாவே எடுத்துக்கலாம் நாங்க நினைக்கிறோம். திடீர்னு மோடி எங்கள் டேடிங்கிறார். நான் அரசியல் ரீதியா பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? அவர் காமெடியா தான் சொல்றாரு, ஆனால் சீரியஸான மேட்டர்ல இருக்கு சார். ரெண்டு விதமாவும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த இடத்துல இருக்கா இல்லையா? காமெடியாவும் பேசுறவங்க உண்மையும் சொல்லிடுறாங்க நிறைய நேரத்துல. இல்ல இல்ல அது உண்மையா இல்லையா அப்படின்றது சொன்னவரை கூப்பிட்டு வச்சு கூண்டல் ஏற்றி விசாரிச்சா தான் தெரிய வரும். ஆனால் அப்படிப்பட்ட வாசகங்கள் வந்திருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதை நான் முறையாக சொல்லுகிறேன். ஆனாலும் கூட அதுவே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகி இந்த ஆட்சிக்கு பெரிய குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறதா? அம்மா செத்துட்டாங்களா, கரெக்ட், அதோட இந்த ஆட்சியை ஊத்தி மூடிடுவோம் அப்படின்ற நிலைமை தானே வந்துச்சு. ஆனால் நாங்கள் விட்டோமா? இந்த ஆட்சி இன்னைக்கு நீடிச்சிட்டு இருக்க என்ன செய்ய முடிந்தது? ஆனாலும் கூட சிறு சிறு மாற்றங்கள் வருகிற போது எல்லா மனிதர்களும் பக்குவப்படுவார்கள். இல்ல விட்டோமா நீங்க கேக்குறீங்க, உங்களை அவங்க விடலங்கிறது தான் குற்றச்சாட்டாவே இருக்கு. உங்களை விடாம மத்திய அரசாங்கம் தான் விடாம பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா சார்? மாநில அரசுன்றது தனி நாடு கிடையாது, தனி பிரதமர் கிடையாது. ஒரு இந்தியாவில் ஒரு மத்திய அரசாங்கம் கட்டுப்பட்டதும் கிடையாது, யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிலாம் கிடையாது சார். சில விஷயங்கள் கட்டுப்பட வேண்டிய விஷயத்தில் கட்டுப்பட வேண்டும், சில துறைகள் எடுத்து விட்டு கொடுக்க தான் போக வேண்டும். அதுக்காக நான் தனி ஸ்டேட். அண்ணா திராவிட நாடு போராடினார், அண்ணாவே திராவிட நாடை ஒரு காலகட்டத்தில் கைவிட்டாரா இல்லையா? ஆக அண்ணாவே கைவிட்ட இந்த திராவிட நாட்டு திராவிடத்தின் வழியில் வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னைக்கு நடக்குது. சிறு சிறு தவறுகள் இருக்குமே, ஆனால் அது களையப்படும், அது மாற்றிக்கொள்ளப்படும். அதுதானே ஒழிய அதுவே வச்சு பூதாகரம் ஆக்கி இவங்களுக்கு பேசவே தெரியல, இவங்களுக்கு வாழவே தெரியல, அந்த நிலைப்பாடு எடுத்தால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல? மாநில உரிமைகளையே விட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். தனி நாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், மாநிலத்துக்குன்னு இருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாத்தையுமே தாரவாத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டா இருக்கு. நம்ம அடுத்த சுற்றுகளை தொடர்ந்து பேசலாம். நான் ராதாகிருஷ்ணன் சார்ட்ட கேட்க விரும்புறது, லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த லோக் ஆயுக்தா சரியாக விசாரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமா அதை விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு முன்னால் அவங்க சொன்னதுக்கு சொல்லிடுறேன். அண்ணா திராவிட நாடுடைய கொள்கையை விடுவதுக்கு காரணம் அப்போ இருந்த சூழல். ஏன்னா ஒரு சுதந்திரம் அடைந்து ஒரு 300 வருஷம் போராடி சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ஒரு சுதந்திரத்திற்கு எல்லாரையும் கட்டமைக்க வேண்டிய பெரிய நீள் கட்டமைப்பு இருக்கு. அது எடுத்தவங்க கௌத்தம் பண்ணிட முடியாது. இந்த ஆட்சியும் எடுத்தவங்க கௌத்தம் நீங்க பாட்டு சொல்லிட முடியாது. ஒரு தனி மனிதர் ஒரு வார்த்தை விட்ட காரணத்தை இந்த ஆட்சியை கலைச்சிருவீங்களா? அந்த தன்முனைப்பு தான் உங்களுடைய கொள்கை. முடிக்கல. அவர் என்ன சொன்னார்னா அதை எல்லா தேசிய இன மக்களுக்கும் உரித்தாக்கிட்டார். அவர் எங்களுக்கு மட்டுமாக இல்லை, இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தேசிய இன மக்களுக்கும் அவங்களுக்கான உரிமையை கொடுத்துருங்கன்னா அவர் குரல் எழுப்பினார். ஒன்று, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க சொன்னது போல் ஒரு சாதாரண மனிதன் ஏதோ ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க, வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க பேசும்போது வாய் தவறி வந்துருச்சுன்றது பிரச்சனை கிடையாது. ஒரு பொறுப்பான 8 கோடி மக்களை ஆளக்கூடிய எத்தனை சொத்துக்களை அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய துறைகள் அடங்கின அத்தனையும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு நான் சாதாரணமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாராவது இதுவரைக்கும் பேசியதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா? முதலமைச்சர் உட்பட. யார் கம்பராமாயணத்தை எழுதுனாங்கன்னு முதல்ல இருக்கும்போதே மாற்றி சொல்லப்பட்டதுக்கு இது வரைக்கும் ஒரு கருத்து சொல்லலையே. உதவும் சாதாரணமாக எடுத்துக்கிறதா தான் நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அது இல்லையே. அதே போல் தர்மக்கோள் தெரியும், இன்னும் எவ்வளோ விஞ்ஞானிகள் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்ன ஆகுதுன்னா, இவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் கருத்துடுறாங்க, நாங்கள் இவங்க பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் இவங்க தான் இந்த நாட்டோட தலையெழுத்தை என்னுடைய அடுத்த 5 ஆண்டு நிர்மாணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது சாதாரண பேச்சே இப்படி இருக்கும் அப்படின்னா இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றது மிகப்பெரிய கேள்வியாக தான் பார்க்குறோம். கருத்து போடுறவங்க எல்லாம் இந்த நாட்டில் அந்த மாதிரி இடத்துக்குலாம் வர முடியாது சார். அதுக்குன்னு ஒரு போராட்டம் நடத்தி அந்த உணர்வை நடத்தி உறுப்பினராகி அதுக்குன்னு சில கொள்கைகள்லாம் இருக்குது. கருத்து போராடினால் மட்டும் வந்துட முடியாது. அந்த கொள்கைகளால் மட்டுமே மேலாக இருக்கலாம், அது தவறாக சொல்லவில்லை. கருத்து போடுவதால் மட்டுமே நாட்டில் மறுமலர்ச்சி வந்துடும், மாற்றங்கள் வந்துடும் அப்படின்னு நினைச்சா அதுவும் ஒரு தவறான போக்கு. சாதாரணமா சொல்றோன்றதுக்காக பாடத்திட்டத்தில் நீங்க என்ன வேணாலும் மாற்றி எழுதிட முடியுமா? அதை நாங்கள் படிச்சுட்டு எழுதுனா அதை நீங்க திருத்திடுவீங்களா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி, ஜெயலலிதா அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஏன் இவங்களெல்லாம் பேசவில்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே இவங்களெல்லாம் பேச தெரியாது, இவங்கெல்லாம் பேச விட்டுற வேணாம், மக்கள் என்ன தேவையோ அதை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையுமே இல்லை பேச தெரியாதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஏன் இவங்களை அமைச்சர்களை ஆக்கணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு அவ்வளவுதான். அப்படி எது இருக்கா உங்களுக்கு தெளிவாக தெரியாத காமராஜர் நாட்டில் ஆட்சி அமைக்கலையா? அப்படிலாம் கிடையாது சார்.
செயல்பாடுகள் எப்படி காமராஜரையும் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எந்த எல்லாமே அமைச்சர்கள் தான் தெரியல. அப்படி எல்லாம் கிடையாது, எல்லாமே அமைச்சர்கள் தான். சில வார்த்தை சார் சாதாரணமா சொல்றேன். இப்போ 2 நாளுக்கு முன்னால நம்ம தர்மக்கோள் ஆய்வறிஞர் என்ன சொன்னார்னா, நான் டெல்லி போயிருந்தேன், கலிஃபோர்னியாவில் பார்த்தேன், டெல்லியிலேருந்து ராஜஸ்தான் போனோம், இங்கே தெர்மக்கோள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஆர்டிஐ போர்டு தகவல் கேட்கும்போது இதில் எந்த அரசு அதிகாரிகள் யாரும் நாங்கள் இந்த திட்டத்தை முன்மொழியலை, இதற்காக ₹1 திட்டத்திலேருந்து செலவழிக்கலன்னு ஆர்டிஐயில் பதில் வந்திருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் யூகே போயிருந்தோம், கலிஃபோர்னியா பார்த்தோம், டெல்லி ஐடிஐ எங்களை ரெஃபர் பண்ணாங்க, ராஜஸ்தான் போய் பார்த்தோம், அங்கெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோன்னு பார்த்தவங்க இங்கே வந்து கண்ணுக்கு முன்னால் செல்லோ டைப் ஒத்திருக்கதையும் பார்த்து எல்லா கேமராக்களும் டிவிகளும் வந்துட்டாங்கன்றதுக்காக நீங்கள் காற்றுல பறக்க விட்டுருங்க அப்படின்னா அங்கே 10 லட்ச ரூபா அவர் அறிவிக்கிறார். நான் இந்த திட்டத்துக்கு 10 லட்ச ரூபா செலவழிக்கிறேன். இது யாருடைய பணம்? அப்போ எப்படி சர்வசாதாரணமாக இந்த வார்த்தைகளை எடுத்துக்க முடியும்? கருத்தியலாக பேச முடியாத, கருத்தியலாக சிந்திக்க முடியாமல் எதற்கு ஆட்சி கட்டிலுக்கு வரணும்? மக்களுடைய தலையெடுத்து அவ்வளவு அலாசியமாக போயிருச்சா, அவ்வளவு தேவையற்றவங்களா போயிருச்சா? அன்றாட வாசிக்கக்கூடியவன் அன்றாடம் என்ன நினைக்கிறான் தெரிஞ்சோ தெரியாமலோ வாங்குற பால் பாக்கெட்லேருந்து அடுத்து உடுத்தக்கூடிய உடை வரைக்கும் மறைமுகமாக வரி கொடுத்து தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அதில் தான் நீங்கள் காரில் பயணம் பண்ணுறீங்க, அந்த அலுவலகத்தை தான் நீங்கள் உட்காந்து வேலை செய்கிறீங்க. யாருக்கு? நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம், எதை வேணாலும் பேசுவோம், இதெல்லாம் நீங்கள் பொருட்டாக எடுத்துக்காதீங்க. அப்போ பாடத்திட்டத்தில் நீங்கள் எழுதி கொடுக்குறதெல்லாம் நாங்கள் எடுத்து படித்து எழுதிட முடியுமா? முன்னாடி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தா, நீங்க 88 பேரை வச்சு நீங்க என்னத்த பண்ணீங்க, ஒண்ணுமே உங்களால பண்ண முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எல்லாத்தையும் ரொம்ப ஹர்ட்டிங்கா அக்னிவேசன் பேசுறது என்னன்னா கொடுமை. இன்னொரு தடவை காமராஜரை சாகடிச்சிருக்காரு பாவம். அவரை போய் இந்த அமைச்சரோட ஒப்பிட்டீங்களே. அவர் வந்து அவரை பேசும்போது அக்னீஸ்வரன் நீங்கள் பேசும்போது பேச தெரியாதுன்னு சொன்னீங்க. எவ்வளோ அபத்தமான விமர்சனம். அவர் 1.5 மணி நேரம் பேசுவார். அதாவது பேச்சு வழக்கில் பேசுவார் தவிர அந்த ரேப்ட் அட்டென்ஷன் லட்சக்கணக்கான மக்கள் அவர் பேச்சை அப்படி அமைதியாக கேட்டுட்ருப்பாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அவ்வளோ அதாவது பெருந்திரளாக கூடுவார்கள். அவ்வளோ பொருள் புதிந்த மக்கள் மொழியில் பேசிய பெரிய அதனால தான் பெருந்தலைவர்னு பேர் வச்சோம். அதனால் அவர் போய் சாதாரண பேச்சர்கள் ஒப்பிடுறது வந்து அது வந்து பொருந்தாது மட்டும் இல்லை, மிகப்பெரிய வரலாற்று பிழை. அது போட்டோம். இப்போ வந்து பிரச்சனைனா இந்த இப்போ இவங்க இந்த முரண்பாடுகளை முக்கியமாக இவங்க விளக்கணும். ஆனால் யாரும் தேவையில்லை. இப்போ எப்படி இந்த தேர்தலில் நிச்சயமாக சொல்கிறேன், காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை நான் முடிச்சிடவா? அதாவது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு பிரளயத்தை உருவாக்கியிருக்கிறது. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தேசிய கட்சி, ஆண்ட கட்சி, ஆள போகிற கட்சி மாநிலங்களுக்கு இத்தனை அதிகாரங்களை விட்டு தருமா அப்படின்னு யாரும் நம்பக்கூட முடியல. அந்த அளவிற்கு அதிகார பரவலை அது அங்கீகரித்திருக்கிறது முதல் தேசிய கட்சியாக நாம் காங்கிரஸை மக்கள் பார்க்குறாங்க. அதனால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது இந்த 72,000 மட்டும் முக்கியம் அல்ல, இன்னும் பல்வேறு துறைகளில் கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு மாத்திரங்கிறாங்க, விடுதலை வந்து ஆதரிப்போங்கிறாங்க. அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மகத்தான புரட்சியை, ஜனநாயக புரட்சியை அவர் செய்திருக்கிறார்கள். அதற்கு நேர்மாறாக பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி திமுக தேர்தல் அறிக்கையிலையும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருந்த ஒற்றுமையை மக்கள் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி பாஜக தேர்தல் அறிக்கையிலையும் அதிமுக மக்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிக்கையிலைங்கிற முரணாக இந்த வந்திருக்கே. இதை பற்றி மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ அல்லது அதிமுக நம்முடைய முதல்வர் அவர்களோ இந்த முரண்பாட்டை பற்றி பேச முன் வருவாங்களா? இந்த தீர்ப்பு வந்த பிறகு போய் இப்போ 8 வழிச்சாலை வந்து இப்போ செல்லாதுன்னு சொன்னது பிற்பாடு அன்புமணி போய் உச்சநீதிமன்றத்தில் போய் கைவேட் போடுறாரு. அதாவது உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறை செய்ய நீங்கள் வெட்கப்படவில்லையா? உங்களுடைய தோழமை கட்சி கூட்டணி சேர்ந்து போட்டி போடுறீங்க. அப்போ உங்களை மீறி அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தை போடுவாங்க, நீங்கள் நம்புறீங்க, எதிர்பார்க்குறீங்க. நம்பிக்கை இல்லை அவங்க மேலே உங்களுக்கு. அதாவது பாஜக மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே இப்போ கைவிட்டு போட்டிருக்காரு. இவங்களை மீறி இல்லை போட வேண்டாம், இந்த தீர்ப்பை நம்ம எல்லாம் ஏற்றுக்குவோம் அப்படின்னு மாநில முதல்வரும் நீங்களும் சென்ற பிறகும் மத்திய அரசு மேல்முறை செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, சந்தேகப்படுறீங்க. இப்படி ஒரு பொருந்தா கூட்டணியில் போயிருக்கீங்களே, உங்களை எப்படி மக்கள் ஏற்றுவாங்க? நிச்சயமா அவர் அக்னீஸ்வரன் பேசும்போது அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு உட்பட்டது தான் மாநில அரசாங்கம், தனியெல்லாம் செயல்பட முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது மிகப்பெரிய ஆபத்து. மாநில உரிமைகள் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டது அல்ல மாநில அரசுகள்.
ஏன்னா நீ என்ன எங்களுக்கு பிரிட்டிஷ் ராஜாவா, முந்தி வெள்ளைக்காரன் ஆனால் இப்போ வடநாட்டம் ஆள்றாங்கிற மாதிரியான ஒரு புது வரலாறு எழுத முயற்சி பண்ணுறீங்களா? அது நடக்காது. அது இது உங்களுக்கு வரைய மத்திய அரசியல் பட்டியலில் உங்களுக்கு அதிகாரம், உங்களுக்கு மாநில அரசியல் பட்டியலில் உங்களுக்கு எங்களுக்கு சமப்பட்டியலில் உள்ளது பொதுவு. இது நிலைக்கும். இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு பட்டியலையும் சமப்பட்டியலையும் உள்ள பல அம்சங்களை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நாங்கள் இறங்கியிருக்கோம். அதுதான் ஒரு வலுவான ஒரு நிலையான மத்திய அரசை அமைக்க முடியுமே தவிர நீங்க மாநிலங்களை பலவீனமாக்குனீங்கன்னா மத்திய அரசு சிதறண்டு போகும். கார்த்திக்கிட்ட தான் நான் பேச விரும்புகிறேன். அதாவது அமைச்சர்கள் அப்படின்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. இல்லை காமெடியாக நம்ம பார்க்குறோமோ இல்லை சீரியஸாக பார்க்குறோமோங்கிறது வேற விஷயம். சோஷியல் மீடியாங்கிறது ஒன்று இருக்கிறதுனால அது ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணப்படுதோ, வெளியில் எல்லாத்துக்கும் தெரியுதோ அப்படிங்கிறது தான். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் மீடியா இல்லைன்னா அப்போ எப்படி வேணா பேசிக்கலாமா? இல்லை எப்படி வேணா பேசலாம், எப்படி வேணாலும் பேசினாலும் மக்களுக்கு தெரியாமல் போயிட்டு இருக்குமோ அப்படிங்கிறது. இல்லைனாலும் மற்ற ஊடகங்கள் இருக்குது. ஸோ இதுவங்க வந்து பேசுகிறது எப்படியோ பேசுகிறாங்கன்னு விட்டுற முடியாது. நீங்கள் வந்து ஒரு 6 கோடி மக்களின் பிரதிநிதி, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. ரெண்டாவது அரசியல் மொழின்றது வந்து சரியாக இருக்கணும். வந்ததெல்லாம் பேசிட்டு நான் ஜோக்குக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இங்கே இப்போ நீங்கள் தெர்மாக்கோலை பற்றியும் சொன்னார். தெர்மாக்கோலில் நீங்கள் வந்து இப்போ தண்ணியில் மேலே தெர்மாக்கோல் போட்டேன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்குள்ள உலகத்துக்கே இப்போ தெரியும். இந்த மாதிரி ஒரு ஐடியாவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஸோ அப்போ நீங்கள் இப்போ எள்ளி நகையாடுறது வந்து உங்களோட அரசியல் எதிரிகள் மட்டும் கிடையாது, மற்ற மாநிலங்களும் சரி, மத்தியில் இருக்கவங்களும் சரி, மற்ற நாடுகளில் இருக்கவங்களும் சரி, இந்த மாதிரி வந்து உங்களை வந்து ஒரு பேசுபொருளாக மட்டும் இல்லை விமர்சனத்துக்குள்ள ஆவாங்க. இந்த மாதிரியான ஆட்களை வந்து நீங்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள் அப்படின்னு. அவங்கள நான் தவறு சொல்ல, மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தவங்கள நம்ம மதிக்கணும். அது அவங்க வந்து படித்தாங்களா படிக்கலையா, அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ் என்ன, அவங்களோட தகுதிகளுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் அவங்களோட செயல்பாடுகள், உங்களுடைய மொழி, உங்களோட பேச்சுக்கள் தான் வந்து நீங்கள் பிரதிபலிக்கும் எந்த மாதிரியான மக்களை வந்து பிரதிநிதிகளை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அப்போ மக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது இவங்களோட மொழி மற்றும் இல்லை செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் வந்து இவங்க ரொம்ப காஷியஸாக இல்லை, அப்படி எடுத்தவங்க ஒருத்தோன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து இருக்காங்கன்றது தான் காமிக்குது. மக்கள் மேலே இவங்களுக்கு ஒரு மக்களை மதிச்சா உண்மையிலேயே இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க தொடர்ந்து. அதே மாதிரி பேச்சுக்கொள்ளி தங்களை திருத்திக் கொள்வார்கள், தவறுகளை திருத்திக் கொள்வாங்க. நம்ம முன்னாடி பேசிட்டோம், அது ஒரு தடவை சோஷியல் மீடியாவில் எந்த மீடியாவில் ரிப்போர்ட் ஆனாலும் அடுத்த முறை இது போன்ற தவறை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஒரு 2 வருஷமா மீண்டும் மீண்டும் வந்து யார் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்களோ, யார் வந்து ரொம்ப நகைச்சுவையா பார்க்கப்படுறாங்களோ, திரும்ப திரும்ப ஒரு மேடையில் வந்து அப்படியே தான் பேசுறாங்க. அப்ப அதையும் அவங்க உணரலன்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கு ரெண்டு விஷயம் அதுல இருக்கு. ஒன்னு வந்து அவங்களே அவங்க சுய பரிசோதனை செஞ்சுக்கல. இன்னொன்னு வந்து அந்த தலைமை அவங்களை கண்டிக்கிறதுக்கோ அவங்களை கேள்வி கேட்கறதுக்கோ வந்து அங்க ஒரு தலைமை இல்லை அப்படின்றது 2 விஷயம் அதுல புலப்படுது. ஸோ அந்த 2 விஷயம் வந்து இல்லாதனால தான் வந்து எப்படி பேசினாலும் நம்ம யாரும் முன்னாடி வந்து இதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் ஒரு தவறா ஒரு பேச்சு பேசினாங்கன்னா அதற்கான ஒரு பிரதிபலன் இருந்துச்சு. ஒரு எதிர்வினையா வந்து அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு என்ன ஆனதுன்னு பார்த்தோம். முத்துக்குமாரசாமி வந்து அவர் சூசைட் பண்ணிட்டு சூசைட் நோட்டுக்கு அப்புறம் வந்து பதவி விலக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. எல்லா தடவையும் பண்ணியிருக்காங்களான்றது அது விமர்சனத்துக்குள்ளானது. எல்லாத்தையும் வந்து பதவி நீக்கெல்லாம் பண்ணது இல்லை குற்றச்சாட்டு வந்தப்போ. அட்லீஸ்ட் ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரியான பேச்சுக்கள் குறைந்தபட்சம் வந்து அதிகமாக இல்லை. அப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரே கேஸாக அங்கங்கே ஏதாவது வந்து 1-2 நடக்கும். பட் இப்போ ரெகுலரா நடக்கிறதுனால விடலையே, அதனால தெரியல, பேச விடலை. இப்போ பேச விட்டதுனால வந்து தெரிய வருது. ஆனால் கேள்வி கேட்கறது அவங்களையும் அவங்க திருத்திக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது வந்து அவங்கள கேள்வி கேட்டு ஒரு தலைமை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க, இல்லை அவங்க நீங்கள் மக்கள் பிரதிநிதி, ஒரு அமைச்சர், இந்த கேபினெட் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, அதனால் வந்து இந்த அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால கேபினெட் மினிஸ்டர் நம்மளோட மொழியும் சரி நம்மளோட செயல்பாடுகளும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும், பொறுப்போட செயல்படணும் அப்படின்றது கூறி அவங்கள வந்து அதிமுக அமைச்சர்கள் அப்படின்னு ஒரு பட்டியலிட்டோம்னா ஒரு பக்கம் ஊழல், நம்ம இன்னொரு பக்கம் சொல்ற மாதிரி உளறல் அப்படிங்கிறது தான். மீண்டும் அவர்கள் தேர்தல் களத்தை சந்திக்கிற போது இந்த அமைச்சர்களுடைய இந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரதிபலிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இவங்களோட இந்த லூஸ் டாக்ஸை பெருசா இது தேர்தல் அரசியலில் பெரிய அளவுக்கு பிரதிபலிக்காது. ஆல்ரெடி இந்த அரசாங்கத்து மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் பெரிய அளவுக்கு பிரதிபலிக்கலாம். பட் இதை வந்து மக்கள் வந்து ஒரு ஜோக்கா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா என்னன்னா அடுத்த தடவை வேட்பாளராக வந்து இவங்களே போகும்போது வந்து அவங்களுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னார் வந்து மத்திய அரசு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். உலக அளவில் வந்து பவர் டெவல்யூஷன் பேசிட்டு இருக்காங்க, அதிகார பகிர்வு வரணும், மாநிலங்களுக்கு அதிகமான வந்து சார் சொன்ன மாதிரி வந்து மாநிலங்களுக்கு அதிகமான உரிமைகள் இருக்கணும்னு. சென்ட்ரல் லிஸ்ட்டில் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் சேர்த்தணும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதே இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க காலத்தில் மத்திய அரசு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது வந்து நம்ம வந்து ஃபெடரலிசம் பேசிட்டு இருக்கோம். ஃபெடரலிசம் ஒரு கூட்டாட்சி தத்துவம் பேசிட்டு இருக்கும்போது மேலும் மேலும் வந்து பவரை வந்து மத்திய அரசே எடுத்துக்கும் அப்படின்னா இப்போ மாநிலங்களுக்கு அதிகாரங்களே இருக்காதுன்னா எல்லாத்துலேயும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி ஆயிடும்.
அது உலகளவில் வந்து மாநிலங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் இருக்கும்போது ஒரு ஜனநாயகங்கள் எல்லாமே வந்து மாநிலங்களுக்கு அதிகார பருவு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து தத்துவமாக எடுத்து அதை தான் செயல்படுத்தும், அப்படிதான் முன்னெடுப்பு இருக்கணும். நிச்சயமா. கார்த்திக் பேசும்போது நீங்க ஒரு விஷயத்துக்கு ரொம்ப வேகமா தலையாட்டிக்கிட்டே இருந்தீங்க. ஒண்ணு, இந்த அமைச்சர்களை வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தலைமையா இருக்கணும் அப்படிங்கிற தலைமை இல்லைங்கிறத ஆமா இல்ல 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 ஆமான்றதுக்கு நீங்க வந்து ஆமோதிக்கிற விதமா தலையாட்டினீங்க. இல்ல நான் கவனிச்ச வரைக்கும் நான் கேட்கிறேன், அப்ப வந்து சரியான தலைமை இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சார். தலைமையை பத்தி நம்ம இது பண்ணவே முடியாது. இப்ப டாக்டர் சார் அம்மாவுக்கு பயப்படுற மாதிரி பயப்படுறீங்களே சார்? சார் அப்படி கிடையாது சார். அம்மாவினுடைய வளர்ப்புல தான் சார் நாங்களாம் வளர்ந்துருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க நடுநிலையா பாருங்க, அம்மாவோட வளர்ப்புல வளர்ந்துருக்கோம்னு மத்திய அரசாங்கத்தை எந்த அளவுக்கு எதிர்த்து நின்று இருக்கணும். நிறைய விஷயங்கள்ல எதிர்த்து நின்றோம், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஒன்று சொல்லுங்க சரிங்களா? பாயிண்ட் அவுட் ஒன் சிங்கிள் இன்சிடென்ட். ஒரு பிரச்சனை இல்ல, 10 தொகுதி கேட்டு 5 தான் சார் கொடுத்திருக்காங்க. இந்த ஆட்சி நீடிக்கிறதே பெரிய சாதனை இல்லையா? யாரால் நீடிக்கிறது அடுத்து கேள்வி. அது யாரா எங்களால தான் நீடிக்குது. அத சொல்லுங்க. அது என்ன நீங்க குற்றம் கண்டுட்டீங்க? என்ன இந்த நாட்டை பெரிய இது பண்ணிருச்சுன்னு ஒண்ணும் இல்லையே. அப்படி பார்த்தா தலைகீழான ஒரு ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரி நீங்க கொண்டு வரீங்க. அது அப்படியெல்லாம் கிடையாது. ஆகவே முறையாக கேரி ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கிருந்து ஒரு ஆட்சி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதானே வழியா. இன்னொரு விஷயம் சார் சொல்லும் போது சொன்னாங்க, அதாவது மத்திய அரசு அப்படிலாம் கிடையாது, அதிகமான அதிகாரம் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவிலே ஒரே ஒரு மிகப்பெரிய சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நெய்வேலியினுடைய பங்குகளை அது வந்து மூடுறதுக்கு ஏற்பாடு செய்த போது அந்த பங்குகளை தமிழக அரசாங்கம் தன்னுடைய பங்குகளாக்கி கொண்டது. இந்தியாவில் இல்ல சார், நீங்க இந்த சாதனைகள் பட்டியல் வாசிக்கும் போதெல்லாம் அம்மா இருந்தப்ப அம்மா ஆட்சி செய்த பண்றீங்களா? எடப்பாடி பக்கம் வாங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். சார் ஒரு வருஷம் ஆட்சி, 1.5 வருஷ ஆட்சிக்கும் 91 இருந்து புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக்கும் நீங்க தொடர்பு படுத்தி பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த ஆட்சியே இல்லன்றீங்களா? இல்ல அது ஆட்சியே இல்லன்றீங்களா? அந்த வார்த்தை தவறு. அதாவது அந்த ஆட்சி தொடர்ந்து நாங்கள் பின்பற்றி வருகிறோம் தான் சொல்லிட்டு இருக்கிற மொழிய, நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒருபோதும் எது கிடையாதுங்க. அது தப்பும் கூட. உங்களுடைய பார்வை அது. ஏன்னா அரசாங்கத்தை குறை சொல்லியே வாழணும்னு சொல்லுகிற போது அதை நம்ம மாற்று கருத்து எதுவுமே சொல்ல முடியாது. ஓட்டு போட்டிருக்கோம் சார், கேள்வி கேட்கிறோம், அதுக்காக அமைச்சர்களா தேர்ந்தெடுத்துக்கிறோம். முதலமைச்சரா தெரியாம அவரே வந்துட்டார், முதலமைச்சருக்கு ஓட்டு போடல யாரும், அந்த அடிப்படையில் கேள்வி கேட்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. முதலமைச்சரா நீங்க அவரை தேர்ந்தெடுக்கல, ஆனா எம்எல்ஏக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்கல்ல. எம்எல்ஏக்கள் தானே இன்னைக்கு மரியாதை கூடிய இன்னைக்கு ஆளுகிற முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப எல்லாமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் தான் இருக்கிறாங்க. இது ஒன்றும் தனியா போய் தனியா ஒரு இடத்துல வச்சு இவரை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யாரும் கொண்டு வரல. ஆகவே அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் வந்து நீங்க உபரி மின்சாரமா அதிகமாக 15 வருஷத்துக்கு பிறகு கோவாவுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் நாம வந்து உபரி மின்சாரத்தை நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம், வித்துட்டு இருக்கிறோம். அது தமிழக அரசுக்கு வருமானம் தான். ஆக எந்தெந்த துறைகளில் நாம் வந்து முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்ற பார்வையை நம்ம பார்க்க மறந்துட்டு இவங்க ஏதோ பேசுறாங்க, அதை வச்சு பூதகாரமாக்கி இந்த ஆட்சியே சரியில்லை அப்படின்ற ஒரு அவப்பெயரை தொடர்ந்து ஒரு கெட்ட பெயரை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னவென்று பார்த்தால் அது அப்படியே வந்து ஒரு நூல்ல நடக்கிற மாதிரி இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இது அங்க அவங்கள கவுத்து இங்க கொண்டு வருமா, இங்க கவுத்து அங்க கொண்டு வருமா, தொடர்ந்து பேசலாம் கிடையாது. நிச்சயமா ராதாகிருஷ்ணன் சார், அதாவது நிறைய ஊழல்கள் வந்து நம்ம வெளிப்படுத்துற இந்த சூழல்ல இப்ப ஊழல்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ, பயப்படுறாங்களோ, எல்லாத்தையும் வந்து வெளில வந்து பேசுறாங்க, விவாதத்துக்கு உட்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து இந்த அமைச்சரவைக்கு இப்ப வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் வந்திருக்கு. எப்படின்னா இந்த எக்ஸ்போசர் பிறகு ஊழல்கள் நடந்த எப்படிலாம் நடக்குது, என்ன காரணம்லாம் நடக்குது, 2 பேர் இவங்களே திட்டமிட்டு, அதுவும் ஒரு கம்பெனியை சார்ந்த ஒரே சிஸ்டத்துலேருந்து 2 கம்பெனி அப்ளை பண்ணுறாங்கன்றது எல்லாமே எடுத்து கொடுத்தது பிறகு. ஏன்னா ஐபி அட்ரஸ் ஒரு சிஸ்டத்துக்கு ஒன்று தான் இருக்கும், உலகம் முழுசுமே ரிப்பீட்லாம் ஆகாது. இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் ஜனவரியிலேருந்து இந்த மேக்குள்ளே நிறைய டெண்டர்ஸ் அறிவிக்கிறதா இருந்தது, எல்லாத்தையுமே ரிவர்ட் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு உள்ள டெண்டர்ஸை ரிவர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ண எதுக்காக இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதுன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணம் கொண்டு வரதுக்காக. ஆனால் இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து எக்ஸ்போஸ் ஆனதுனால இந்த முறை இருக்கு. சொல்லிட்டு சார் சரிங்களா? இல்ல நீங்க ஒரு கருத்துக்களை சொல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய கண்காணிப்பில் இப்ப இந்த விவாதங்கள்லாம் பார்க்கப்படுது சார். அதனால அந்த இதுக்காகத்தான் இவங்க கொண்டு வர்றாங்கன்றது இது வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு சொல்லு. வன்மையா கண்டிக்கிறது வந்து 500 கோடி ரூபாய் ட்ரக் எங்க போச்சுன்னு கண்டுபிடிச்சு ஏதாவது ரிப்போர்ட் சொன்னீங்க. அது கண்டுபிடிக்க வேண்டியது யாரு? நீங்க அங்க போய் புகார் கொடுங்க, அங்க பாருங்க. நீங்க வந்து உடனே வந்து செக்ரட்டரியேட்ல இது பண்ணதுக்கும் அது வந்து அவர் ஜெயில உள்ள போயிட்டு வந்தாரா இல்லையா?
அது வருமான வரித்துறையினுடையது, அது மத்திய அரசு கட்டுப்பாட்டு கீழே வருது, அதுவும் எங்க மேலதான். எல்லாருடைய குற்றச்சாட்டு எங்க மேலதான். இந்த ஆட்சி நீடிக்க கூடாது, அவ்வளவுதானே. சிபிசிஐடி யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? மத்திய அரசு கண்ட்ரோல்ல, மாநில அரசு கண்ட்ரோல் தெரியல. சிபிசிஐடியில் கொடுத்த வழக்குகளே விசாரிக்கப்பட்டு எவிடன்ஸ் இருந்து நிலுவையில் இருக்கு. அதையே நீங்க விசாரிச்சதெல்லாம் வெளில கொண்டு வரல. இங்க இருக்கக்கூடிய டிவிஎஸ்சியை இவங்க கண்ட்ரோலர் டிவிஎஸ்சி நம்ம ஃபயர் பண்ணதுக்கு பிறகு வெள்ளை அறிக்கையாக கொடுத்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு 60க்கு மேற்பட்ட ரைடுகளை கடந்த 1.5 ஆண்டுகளில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கண்ட்ரோலில் இருந்தவங்க 1.5 வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணாங்கன்னு தெரியலை. அப்போ ஒரு இயக்கம் ரீதியாக இந்த செயல்பாடுகளை வெளியில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனதுக்கு பிறகு மக்கள் முழிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த ஊழல் செய்யறத குறைக்க துவங்கி. நிச்சயமா அதிமுகவுடைய அமைச்சரவை மேல 24 ஊழல் பட்டியல் சொல்லி பாமகவே கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆளுநர் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்கிறார். ரொம்ப சுருக்கமா சொல்லி முடியல. இப்போ அவர் 24 ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னீர்களேங்கிறதுக்கு அன்புமணி கொடுத்த பதில் தான் முக்கியமானது. அவர் என்ன சொன்னார்? அறிக்கை வெளியிட்டு இந்த கூட்டணி அமைச்ச பிறகு அதில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம், அது தேர்தலுக்கு பிறகும் அதுக்கான உரிய விசாரணை வலியுறுத்துவோம்னார். அதை இந்த அமைச்சர்கள் யாரும் மறுத்தோ இல்லைன்னோ அது தவறுன்னு சொல்லியோ மறுத்து கூட பேசலை. இன்னைக்கு 8 வழிச்சாலை இல்லை, இன்னும் கொஞ்சம் அன்புமணி கைவேட் போட்டுக்காரு எடுத்து செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சாச்சு. ஆனால் சரி என்று சொல்லுகிற அதிமுக அரசும் மத்திய அரசும் என்ன நிலை எடுக்க போகிறதுன்னு தெரியல. இன்றைக்கி திமுக எடுத்த முயற்சியின் காரணமாக இந்த 4 விடுபட்டு போன 4 இடைத்தேர்தல்களிலும் இப்போ தேர்தல் வரப்போகுது, 22 இடைத்தேர்தல் தொகுதிகளுக்கும். அப்பொழுது நான் முடிச்சிடறேன், அதனால அந்த 22 தொகுதிகளிலும் நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தல் இந்த தேர்தலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் மிக உறுதியாக நம்புகிறோம். நிச்சயமா நிறைய விஷயங்கள் பற்றி, அமைச்சர்களை பற்றி, அவருடைய பேச்சுக்களை பற்றியும் சொன்னீங்க. 4 பேருக்கு என்னுடைய நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.